பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, ரட்சிக்கப்பட, நம்ம பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்கப்பட நான் ஒரு 5 வசனங்களை சொல்கிறேன். இந்த வசனங்களை டே அண்ட் நைட் நம்ம அறிக்கை செய்யணும். இந்த வசனங்கள் விசுவாச பிரமாண வசனங்கள். நம்ம இந்த 5 வசனத்தை நீங்கள் டெய்லியும் அறிக்கை செய்யும்போது உண்மையிலும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை பார்ப்பீங்க. இந்த வசனங்களை சொல்லும்போது ஏசப்பா வார்த்தையாக இருக்காங்க. அது மாதிரி நம்ம அறிக்கை பண்ணும்போது ரட்சிக்கப்படுவோம். ஸோ இந்த 5 வசனங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, டே அண்ட் நைட் சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். ஏசப்பா உங்களை விடுதலை செய்கிறவராய் வந்து நிற்பாங்க. ஏசப்பா உங்கள் பாவத்தை மன்னிக்கிற ரட்சகராய் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்பாங்க. உங்கள் நோய்கள்லேருந்து ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வமாய் வந்து நிற்பாங்க. ஏசப்பா உங்களுக்கு ஜெயத்தை தருகிற ஜெய வீரனாய் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்பாங்க. என்ன வசனம்னு பார்க்கலாமா? முதலாவது வசனம் ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. 2வது வசனம் ரோமர் 8:37. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. 3வது வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 4வது வசனம் 1 கொரிந்தியர் 5:57. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 5வது வசனம் ரோமர் 6:14. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த 5 வசனங்களையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றப்படும். ஏசப்பா தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சாத்தான் உங்களை நிழல் கூட தொட முடியாது. நம்ம தேவ சமூகத்தின் இனிமையை அனுபவிச்சோம் அப்படின்னா சாத்தானுடைய மாய இன்பத்தை காட்டி சாத்தான் நம்மளை ஏமாற்ற முடியாது. இந்த உலக இன்பங்களில் நம்ம விழுந்து போயிட மாட்டோம். ஏசப்பாக்குள்ள நம்ம நிலைத்திருந்தோம் அப்படின்னா வர்ஷிப் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, ஏசப்பாக்குள்ள நம்ம வாழும்போது இந்த பாவ இச்சைகள் எல்லாமே எதை காமிச்சாலும் நம்ம விழுந்து போக மாட்டோம். ஏசப்பாக்குள்ள நிலைத்திருப்போம்.